ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவில் 13 நாட்கள், அதாவது மார்ச் 18 மார்ச் 30 வரைக்கும் பலன்களை பார்க்க இருக்கிறோம். தினப்பலன் மார்ச் 18 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். நமக்கு 10ஆம் இடம், அதாவது கும்பராசியில சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. நம்முடைய தனஸ்தானத்துல தான் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல, குரு தன்னுடைய உபநட்சத்திரத்துல சுக்கரனுடைய அந்தரத்துல செயல்படுறாரு. சுக்கரன் லாபஸ்தானத்துல இருக்கிறனால தனலாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நம்மளுடைய பேச்சுக்கு செல்வாக்கு இருக்கும் கண்டிப்பா. மார்ச் 19 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதியில தான் சூரியன் இருக்காரு, சனி இருக்காரு, 2 பேரும் செயற்கை பலனை தர்றாங்க. அப்ப இந்த சனியினுடைய நட்சத்திரம் மற்றும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு லாபம் தான் நல்லா இருக்கு. இப்ப மிஷினரி சம்பந்தப்பட்ட லாபங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட லாபங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும். மார்ச் 20 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல தான் சுக்கிரன் போயிட்டு இருக்காரு. அப்ப சந்திரன் சுக்கிரன் செயற்கை பலனை லாபஸ்தானத்துல இருந்து கொடுக்கறதுனால பொழுதுபோக்கு, குழந்தைகள் குதூகலம், நம்முடைய அறிவினை விருத்தி செய்தல், படிப்பு காரியங்கள்ல நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கிறது, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, ரிலாக்ஸாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட் எல்லாம் இருக்கும். மார்ச் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். நம்முடைய 12ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. கேது 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறனால இன்றைக்கு வீடு சம்பந்தப்பட்ட ஆதாயம், ரியல் எஸ்டேட்டு, ப்ரொடக்ஷன் லைனு, உற்பத்தி சார்ந்த தொழில் வகை ஆதாயங்களை தரக்கூடிய நல்ல நாள். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்ப கேது 4ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சந்திரன் நம்ம லக்னத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால நம்மளுடைய 12ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த 4, 12 அப்படிங்கிறது செலவுகளை குறிக்கிறது. இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா மூலதனம் பத்தாம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி விஷயம். மார்ச் 23 திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், இரவு 8:49 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ நான் முதல்லயே சொன்ன மாதிரி சூரியன் சனி செயற்கை பலன் லாபஸ்தானத்தில் நடக்குது. அதே மாதிரி சூரியன் உபநட்சத்திரம் சுக்கிரனாகவும் இருக்கு, ராகு சுக்கிரனாக இருக்கிறது மெயினாக. அப்போ இது ஓரளவுக்கு நமக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் கூட 11ஆம் இடம்ங்கிறது பாதிக்காது. உறவுகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும். ஆனால் பணவரவு வேலையில் அது சாதகமாக அமைக்கிறது. என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு நல்லாயிருக்கும். மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் பலமாக இருக்கார். இன்றைக்கு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, பத்திரப்பதிவுகள், அக்ரிமெண்ட்டு போடுறது மற்றும் சிறு சிறு பிரயாணங்கள், இளைய சகோதர வகை, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது முன்னெடுக்கிறது, பெண் பார்க்கும் படலம், பத்திரிகை எழுதுகிற படலம், இது மாதிரியெல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு, வழிபாடுகள் சிறப்பு தரும். மார்ச் 25 புதன்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். மாலை 5:33 முடிகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் குருவை போலவும் சனியை போலவும் செயல்படுகிறார். அப்ப 10ஆம் இடத்துல குரு நட்சத்திரத்திலையும் 2ஆம் இடத்துல இருக்கிற குருவின் போல செயல்படுறதுனால தொழில் சார்ந்த நன்மைகள், பண வரவுகள், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கிறது. டெவலப்மெண்ட் உள்ள ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி சனி லாபத்தில் இருக்கிறதுனால அதனுடைய தொடர்பும் செவ்வாய்க்கு இருக்கிறதுனால சிறப்பு தான். இப்போ இந்த மிருகசிரீஷம் முடிஞ்சு மாலை 5:33 திருவாதிரை தொடங்குகிறது. வியாழக்கிழமை திருவாதிரை தொடர்ச்சியாக மாலை 4:18 வரைக்கும் இருக்கு. அதாவது மார்ச் 28. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம்.
இந்த திருவாதிரையில வந்து ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் கேதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இது வந்து உற்பத்தி சார்ந்த துறைக்கு, நம்முடைய வேலைக்கு, நம்மளுடைய தொழில் பலத்துக்கு சிறப்பாக நடைபெறும். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும் இருக்கு. இது 2ஆம் இடத்துல இருக்கிற குருவனுடைய பலத்தை காட்டுகிறது. சந்திரனுடைய அந்தரத்துல போறதுனால இதுவும் வந்து சிறப்பை தருகிறது. மார்ச் 28 சனிக்கிழமை பூச நட்சத்திரம், அதாவது மார்ச் 27 மதியம் 3:23க்கு பூசம் தொடங்குகிறது. மார்ச் 28 மதியம் 2:49 வரைக்கும் இந்த சனியினுடைய பூச நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரம் மற்றும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துல செல்றதுனால சூரியனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால அது லாபஸ்தானம்ங்கிறதுனால பெருசா பாதிக்காது. மூத்த சகோதர வகையில சின்ன சின்ன நெருடல்கள் ஏற்படலாம். தந்தை மகன் உறவுல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படலாம். உறவுகளுக்கு சுமாராக இருக்கு. பொருளாதாரத்துக்கும் விருப்பத்துக்கள் நிறைவேற்றுவதற்கும் நன்றாக இருக்கிறது. மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துல ராகுவோடைய சேர்ந்து கும்பத்துல செயல்படுறாரு. புதனுடைய உப நட்சத்திரம் வந்து சுக்கிரனாகவும் சூரியனாகவும் இருக்கிற பட்சத்துல நமக்கு தொழில் பலம் சிறப்பாக இருக்குது. அனைத்து விதமான வணிகங்கள், ட்ரேடிங்கு மற்றும் உற்பத்தி சார்ந்த துறைகள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு. பல்கா செய்கிற வியாபாரத்தை ராகு குறிப்பார். நல்ல சிறப்பை தரும். மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 8:53 வரைக்கும் கேதுனுடைய நட்சத்திரம். இப்போ கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் குருவனுடைய அந்தரத்திலையும் செயல்படுறதுனால வீடு சார்ந்தது, ரியல் எஸ்டேட்டு, வாகனம், உற்பத்தி, ஜவுளித்துறை அனைத்து வகையிலையும் வருமானத்தை கொடுக்கிறது. அதனால இந்த காலகட்டம் 2ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சூரியன், சனி, 10ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், இப்படிப்பட்ட கிரக அடைவுகள், சுக்கிரனும் 11ஆம் இடத்துல, இப்படிப்பட்ட கிரக அடைவுகள் சந்திரனுடைய சஞ்சாரமும் சாதகமாக நமக்கு தொடங்குகிறது. அதாவது நம்ம ஆரம்ப நாளில் கும்பராசியிலிருந்து சந்திரன் அப்படியே படிப்படியாக மீனராசி, மேசராசி, ரிஷபராசி மற்றும் மிதுன ராசி, கடகராசி, சிம்மராசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எதுவுமே விரயம் இல்லை, நஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. அந்த மாதிரியான கிரக அடைவுகள் நமக்கு இருக்கிறது மிகப்பெரிய பலம். அந்த வகையில் இந்த 13 நாட்களும் நமக்கு சிறப்பை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.